தமிழ் மக்களுக்கு தமிழீழத்தை வழங்குவதற்காக இவ்வாறு முயற்சிக்கிறார் என்ற ஒரு பாரிய எதிர்ப்பு சமூக வலைதளத்தில் வந்த பின்னர் தமிழர்களின் பதட்டமான ஒரு வேதனையான ஒரு நிலைப்பாட்டில் தான் அனுபகுமார் திசாநாயக லாஸ்ட் 2 வீக்ஸா இருந்திருப்பார். அதை எப்படி பாக்குறீங்க நீங்கள்? அதாவது தமிழ் ராஜபக்சவை வெல்ல வைத்து திருப்பவும் உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு அந்த விடயத்தில் ராஜபக்ச குடும்பம் அடுத்த ஆட்சி மாறும் வரை ஒவ்வொரு நாளும் போர் வெற்றியை கொண்டாடவும் தயாராகத்தான் இருக்கிறார். விடுதலை புலிகள் இயக்கத்தில் உயிர் நீத்தவர்களை எவ்வாறு தமிழ் மக்கள் உணர்வுபூர்வமாக வீரர்கள் என்று கூறுவார்களோ அதே போல இராணுவ வீரர்கள் என்று கூற வேண்டும். கிராமத்து அப்பாவி சிங்கள மக்களை இந்த உலகம் முழுக்க நாங்கள் எத்தனை மொழிகளில் சொல்லிவிட்டோம். ஒன்றாக பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொல்லி பார்த்தால் என்ன? தமிழர்கள் தமிழ் ஊடகத்தில் வச்சிருக்கிற நாங்கள் சிங்களத்தில் அந்த மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும். அப்புறம் நீங்க கேட்கக்கூடாது. அப்ப 275 மொழியில சொல்லிட்டு ராஜபக்ச போய் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு இல்ல காதல திருப்பியும் புலி வரும் அண்டு கிடைக்கிடையில ராஜபக்ச கிட்டவன் என்று சொல்லி தூக்கியும் எறியுங்க. நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன். சிங்கள மக்கள்கிட்ட போய் தமிழ்ல கேட்க முடியுமா? அதான் அந்த கேள்விதான் நீ வருவீர்கள் எனக்கு தெரியும். நானும் ஒன்று கேட்கணும். துரத்தி மாட பண்ண ஒழிக்கிட்டது யார் முன்னெடுப்பது? பூனைக்கு யார் மணி கட்டுறது? அப்படி அங்க ஒரு பகுதியுடைய நான் பனையில இருக்கிறவரும் போனோட என்று நக்கம் மட்டும் அடிக்கிறோம். நாங்க பனையில பனையில இருக்கிறவர் போன் எடுக்க கூடாது. நாங்கள் டிஸ்போசிங் அடிச்சோன்னு போன் எடுக்கிறோம். தண்ணியில எத்தனை போன என்ன போன் டிஸ்போசிங் செய்தவங்க. அப்ப அனைவருக்கும் வணக்கம். 30 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட 16 வருடங்கள் கடந்து விட்டன. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தத்தமது நாடுகளில் உணர்வுபூர்வமான தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அதே போல இலங்கை அரசாங்கம் தனது யுத்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறது. கனடாவில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு நினைவகம் குறித்து இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டு இருக்கிறது. இந்த விடயத்தை எப்படி இலங்கை அரசாங்கம் பார்க்கிறது என்ற விடயம் மிக முக்கியமானது. குறிப்பாக கனேடிய பிரதமர் கானி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். தமிழ் இன அழிப்பு நினைவு நாள் என்று மே 18 குறிப்பிட்டு ஒரு விசேட அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த அறிக்கையை அல்லது இந்த அறிவிப்பை இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக முற்றுமுழுதாக நிராகரித்து இருக்கிறது. அந்த அறிக்கையை கண்டித்து இருக்கிறது. அதாவது தமிழ் இன அழிப்பு ஒன்று நடந்ததாக நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. அதே போல அந்த யுத்த வெற்றியின் போது, இலங்கை அரசாங்கம் கொண்டாடிய யுத்த வெற்றியின் போது தமிழ் மக்களின் ஆதரவோடு அந்த பதவிக்கு வந்த ஜனாதிபதி பேசிய விடயம் தென்னிலங்கை மக்கள், குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி பல விடயங்களை இன்று பேச வேண்டி இருக்கிறது. ஏதோ ஒரு மிகப்பெரிய குறை இருக்கிறது. அதாவது தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. இது குறித்து இன்று பேச இருக்கிறோம். இன்றும் வளமை போல கேதி அண்ணா இணைந்திருக்கிறார். வணக்கம் கேதி அண்ணா. வணக்கம். நீங்கள் இப்பொழுது பேசிய விடயத்தை அவதானித்த பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட இப்ப 10 நாளாக இந்த நினைவேந்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இறந்தவர்களுக்கு தான் அதனுடைய பலி தெரியும் என்பது, எவ்வளவு காலம் நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உணர்வோடு இருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு மனித நேயத்துக்காக ஏற்பட்ட ஒரு போராட்டத்தில் இவ்வளவு தூரம் நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்ற விடயம் அவர்களின் இதயத்தில் ஏற்படுத்திய அந்த தாக்கம் என்பது இன்னும் அப்படியே எந்தவித அழிவும் இல்லாமல், அதாவது 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி இருந்த அதே உணர்வில் 16 வருடங்களுக்கு பிறகு அப்படியே இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது என்னவென்று சொன்னால், நான் கடந்த 10 நாட்களாக தமிழர்களின் முகம் ரோட்டில் கண்டபடி ஒரு வித்தியாசமான ஒரு சோகத்தன்மையில கடைகள்ல காணும் பொழுதெல்லாம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை நான் பார்க்கக்கூடியதா இருக்கும். ஒரு கனத்த இதயத்தோடு இருந்ததை நான் பார்க்கக்கூடிய இருந்த பொழுது அப்பதான் நான் உணர்ந்து கொள்றேன், துன்பம் செய்கிறதுன்றது விளையாட்டான வேலை இல்லை. லைஃப்ல மறக்க மாட்டாங்க. என்றைக்கும் ஒரு நாளைக்கு அதுக்குரிய நீதி கிடைக்கும்ன்றது எனக்கு உணர்வு பூர்வமா புரியக்கூடியதா இருந்ததுக்கு காரணம் இந்த
10-12 நாளும் நான் மீடியாவே இல்லை. ரோட்ல பார்த்த மக்களின் உணர்வை பார்த்த பொழுதே தெரியுது, துன்பப்பட்டவன் ஒரு நாள் நீதி அடைந்தே தீருவான். ஆனால் ஒரு முதுமொழி இருக்கிறது, காலம் தாழ்த்தப்படும் நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமானது என்ற ஸோ நிச்சயமா அந்த கருத்தை நான் மறக்கவில்லை. ஆனால் மறக்கப்பட்ட நீதி என்ற கருத்தை நான் மறக்கவில்லை என்றாலும் அந்த உணர்வு என்பது ஒரு நாளும் விட்டு போகாது. காலம் தாழ்ந்தும் வெற்றியை கொடுக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஒரு வெள்ளனப்பாயின் தண்ணி கல்லவை முருவ பாயும் என்றும் கூறுவார்கள். உணர்வுபூர்வமாக நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போல புலம்பெயர்ந்த நாடுகளில் உணர்வுபூர்வமாக ஆங்காங்கே மக்கள், அது விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட நாடுகளாக இருக்கட்டும் சரி, தடைக்கு வராத நாடுகளாக இருக்கட்டும் சரி, மக்கள் தங்களது சுதந்திரமாக அந்தந்த நாடுகளில் உள்ள சட்டங்களை மதித்து தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் சில உரைகளையும் கேட்கக்கூடியதாக இருந்தது. அப்போது ஒரு உரையை கேட்க முடிந்தது, கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்ற உணர்வுபூர்வமான விடயங்களை. காரணம், நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த வலி சுமந்த மக்கள் கனத்த இதயத்தோடு தங்களது உறவுகளை அஞ்சலி செலுத்தும் போது, அப்போதுதான் அந்த உணர்வை, அந்த உறவுகளை இழந்த அந்த வலியை அந்த முகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மைதான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், ஒரு சாத்தியமான தீர்வை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளை பார்க்கும்போது இந்த இரண்டு பக்கமும், இப்பொழுது நான் முதலே குறிப்பிட்டதை போல இலங்கை அரசாங்கம் யுத்த வெற்றியை கொண்டாடி இருக்கிறது. தமிழ் மக்களோட ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அந்த நிகழ்வுக்கு பங்கேற்று இருக்கிறார். அது குறித்து விரிவாக பேசலாம். அது தவிர கனேடிய பிரதமர் மார்க் கார்னி மே 18 வெளியிட்ட அறிக்கை ஒன்று சர்ச்சையாகி இருக்கிறது. நான் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சொன்னது போல 10 நாட்களுக்கு முன்னால் போனால் பிரம்டனில் திறந்து வைக்கப்பட்ட அந்த இன அழிப்பு நினைவகம் குறித்த சர்ச்சை தென்னிலங்கையில் ஏற்பட்டு இருக்கிறது. அதை யாரோ என்று சொல்வதை விட மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் அதை அறுவடை செய்ய, இந்த நிகழ்வை தங்களுக்கு சாதகமாக அறுவடை செய்ய முயற்சிப்பதாக தோன்றுகிறது. என்ன நினைக்கிறீங்க? 2-3 கேள்விகள். இதில் நான் முதலாவதாக நீங்கள் முதல் சொன்ன கருத்தில் இருந்து ஒரு பெரு வெற்றி ஒன்று கிடைச்சிருக்கிறது போன இளமே, நீங்கள் அதை அவதானித்தீர்களோ தெரியாது. அரசியல் லாபங்கிறதும் அரசியல் அறிவே இல்லாதவர் என்று சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டவர் எங்களோட பிரைம் மினிஸ்டர். அவரெல்லாம் அரசியல் லாப நோக்கத்துக்காக சுலோகங்கள் சொல்லக்கூடிய மனிதர் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு கிழமையில் அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கையில் நடந்த விடயம் இனப்பாடு கொலை என்ற அந்த, அதாவது நிறுவக்கூடிய வகையில் அவரது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது. அது சம்பந்தமாக ஆக்ரோஷமாக கொதிக்கிறார்கள் இலங்கையில் என்றால், நாங்கள் முதலாவது படியில் கால் வைத்து விட்டோம் என்றான அர்த்தம். வெற்றி இல்லை. இதுல எங்களுடைய துன்பத்தை, நாங்கள் அந்த துன்பத்துக்கான நீதி கிடைக்கக்கூடிய முதலாவது படியில நாங்கள் கால் வைத்து விட்டோம். ஏனென்றா கனடியன் பிரைம் மினிஸ்டர் என்றது ஒரு காமன்வெல்த் கண்ட்ரி, உலகத்துக்கு நீதி சொல்ற 180-200 நாடுகள் கொண்ட ஒரு நாடுதான் இது. அதே நேரம் மாக்கோனி ஒரு அரசியல்வாதி இல்லை என்றது ஒரு கிழமைக்கு முதல் போட்ட பெரிய வடிகுண்டு. அவர் சொல்லி இருக்கிறார். அவர் இப்படி ஒரு கருத்து தெரிவிப்பார் என்று நானே நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவர் உணர்ந்தபடியாத்தான், அவர் அரசியல்வாதி குணாதிசயம் கொண்டவர் இல்லாட்டியும் ஒரு பியூரோக்ராட்டிக்கல் பாலிசி உள்ளவர் என்றாலும், ஒரு பேங்க் செக்டர்ல இருந்து வந்தாலும் உண்மை பேசியிருக்கிறார். இந்த நாங்கள் ஏற்கனவே பேச ஆரம்பித்த விடயம், இந்த உலகம் முழுவதும் உணர்வுபூர்வமாக தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்திய விடயமும், இலங்கையில் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக யுத்த வெற்றியை கொண்டாடிய ஒரு விடயமும், ஜனாதிபதியின் உரையில், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி, இலங்கையின் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தனது உரையில் அந்த யுத்த வெற்றி நாள் கொண்டாடிய அந்த நாளில் தலைமையேற்று ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அந்த உரையை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த உரையில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார், இந்த போர்கள் என்பது அதிகாரத்தை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கிறது. ஆகவே அப்பாவி மக்கள் இரண்டு பக்கமும் துன்பப்பட்டு இருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்று. அதே போல கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி வெளியிட்ட அறிக்கை, தமிழின படுகொலை ஒன்று நடக்கவே இல்லை என்று இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் ஒரு ஊடகத்திற்கு, தனியார் சிங்கள ஊடகத்திற்கு சொல்லி இருக்கிறார். அந்த வீடியோ கிளிப்பை பார்த்து விட்டு இதை பேசுவோம்.
நிச்சயமா. කැනේඩියානු අග්‍රාමාත්‍ය මාක් කානි දෙමළ ජනසංහාර අනුස්මරණ දිනය විදිහට තමයි අද දිනය හඳුන්වමින් නිවේදනයක් නිකුත් කරන්නේ. අපේ රටේ ජනසංහාරයක් වුණා කියලා කිසිසේත්ම අපි පිළිගන්නේ නැහැ. ඒ කියන්නේ අපේ රටේ එහෙනම් දෙමළ ජාතිකත්වය අපි අපේ රටේ ත්‍රිවිධ හමුදාව මැදිහත් වෙලා හොයා දෙමළ ජනතාව මරා දාන්න. එහෙම එකක් කවදාකවත් වෙලා නැහැ. යුද්ධයේ හැම වෙලාවකදීම සිවිල් ජනතාව ආරක්ෂා කරමින් තමයි යුද්ධය පැවතුනේ. අවසාන නන්දිකඩාල් මෙහෙයුමේදීත් දරුවෝ වඩාගෙන ආපු අහිංසක අම්මලා ඒගොල්ලෝ බේරගත්තේ අපේ ත්‍රිවිධ හමුදාව. ඒත් එහෙම තියෙද්දි තමයි කැනඩාවේ බ්‍රැම්ප්ටන් කියන නගර සභා සීමාව ඇතුලේ නගරාධිපතිවරයාගේ සම්පූර්ණ අනුග්‍රහය උපකාරය මත තමයි මේ දේ සිද්ධ වෙන්නේ. ඊළඟට මේකට විරුද්ධව මට කලින් හිටපු අලිසබ්රි විදේශ ඇමතිවරයාත් කොහොම පැහැදිලිව විරුද්ධත්වය ප්‍රකාශ කළා තියෙනවා. නමුත් ඒ කිසිවක් නොතකා ඒගොල්ලෝගේ රටේ තියෙන ප්‍රාදේශීය පාලන වලට තියෙන බලය පාවිච්චි කරලා මේක ක්‍රියාවට නැගුවා. නමුත් අපි රටයක් විදිහට දිගටම ඒක වැරදි කියන ස්ථාවරේ ඉඳලා ඒක තර කරගන්න අවශ්‍ය කරන මැදිහත් වීම ඉස්සරහටත් කරනවා. ශ්‍රී ලංකා ஆம் இந்த வீடியோ கிளிப் வந்து சிங்களத்தில் இருப்பதால் நான் சரளமாக தமிழில் சுருக்கமாக கூறிவிட்டு இது குறித்து தொடர்ந்து பேசலாம். அது வந்து விஜித்த ஹேராத், இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேராத் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் கனேடிய பிரதமர் மார்க் கானி சொல்லும் விடயத்தை நாங்கள் முற்றாக மறுக்கிறோம். அதாவது தமிழ் இன படுகொலை ஒன்று நடக்கவில்லை, நாங்கள் அதை முற்றாக மறுக்கிறோம் என்ற விடயத்தை கூறியிருக்கிறார். அதே போல அப்படி நடந்திருந்தால் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை இராணுவத்தினர் தேடி தேடி கொன்று குவித்திருக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால்தான் அது இனப்படுகொலையாக இருக்கும். முள்ளிவாய்க்காலில் இறுதி யுத்தத்தின் போது குழந்தைகளோடு வந்த தாய்மார்களை எமது இராணுவத்தினர் தான் மீட்டெடுத்ததாக இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் கூறியிருக்கிறார். அது ஒரு விடயம் நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த யுத்த வெற்றி நாளுக்கான கொண்டாட்டத்தில் அந்த அழைப்பிதழில் பொதுவாக ஜனாதிபதி கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சிக்கான அழைப்பிதழில் ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெறுவதாகத்தான் அழைப்பிதழ்கள் அச்சிடப்படுவது உண்டு. ஆனால் பாதுகாப்பு பிரதி அமைச்சரின் தலைமையில் யுத்த வெற்றி கொண்டாட்டம் நடப்பதாக அழைப்பிதழ் அடிக்கப்பட்டிருந்தாலும் கூட இறுதி நாள் யுத்த வெற்றியின் போது ஜனாதிபதி பங்கேற்றிருந்தார். இந்த விவகாரம் இலங்கையில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு அந்த அவல் கிடைத்த மாதிரி ஆகிட்டது. சிங்கள மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரசாரத்தை முன்னெடுக்கிறார்கள். இந்த முரண்பாடு தமிழ் மக்களின் ஆதரவோடு ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தில் உள்ள முரண்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப முதலாவதாக நாங்கள் அடிப்படையில் எப்பொழுது பார்த்தாலும் கடுமையான ஒரு பிரச்சனைக்கு பிறகுதான் ஒரு நல்ல தீர்வு கொண்டு வரும், நல்ல அரசாங்கம் கொண்டு வருவாங்க. ஆனா கடுமையான பிரச்சனைன்னா 20 வருஷம் 25 வருஷம் டிஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகுதான் கொண்டு வரும். அந்த 5 வருஷம் அந்த அரசாங்கத்தை நகர்த்துறதுன்றதே ரொம்ப கஷ்டமான வேலை. 25 வருஷமா உறிஞ்சி திண்டு ஆட்சியில தங்களுடைய அதிகாரத்தை வச்சிருந்தவை இவரை இருக்க விட மாட்டாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த கூட்டாட்சி என்று சொல்லுவினம் உண்டு. ஆனால் இதுவும் ஒரு சாதி கூட்டாட்சி தான். அதாவது அங்க உள்ள மக்கள், இலங்கை ஒட்டுமொத்த தேசியமும் இவருக்கு வாக்களித்திருக்கிறது. அப்ப அவர் அந்த இடத்துல வந்திருக்கேக்க அந்த தமிழ் மக்களின் வேதனை என்றதை பற்றியும் கதைக்க வேண்டும். அவர் பெரும்பான்மை இனத்தின் வாக்கோடும் வந்திருக்கிறார். 2 கட்டத்திலும் பார்க்க அவர் அந்த இன்விடேஷனை முதல் வராமல் விரும்பாமல் இருந்தது அதுக்கான காரணம் தான். அவன் கள்ளன் கூட்டன் என்று சேர்க்க கூடாது. ஆனால் சமூக வலைத்தளங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிங்கள மக்கள் அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு குழுவாக கூட இருக்கலாம் பிரசாரங்களை முன்னெடுப்பது. அந்த 3ஆம் தரப்பு நாடுகளில் அப்படித்தான் பிரசாரங்களை முன்னெடுப்பார்கள். ஒரு கருத்தியலை கட்டி எழுப்புவது அப்படித்தான். அந்த ஜனாதிபதி இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டத்தை புறக்கணிக்கிறார். தமிழ் மக்களை, புலம்பெயர்ந்த மக்களை குஷிப்படுத்துவதற்காக, தமிழ் மக்களுக்கு தமிழீழத்தை வழங்குவதற்காக இவ்வாறு முயற்சிக்கிறார் என்ற ஒரு பாரிய எதிர்ப்பு சமூக வலைதளத்தில் வந்த பின்னர் அவர் அந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றதாக எதிர்கட்சிகள் கூறுகின்றனர். அவர்கள் கூறுவதை கூறட்டும். நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம், இப்ப நீங்க 2வது விடயத்துக்கு வந்துட்டீங்க. வராமல் விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, வந்தாலும் பிரச்சனை. அவர்களாக புஷ் பண்ணி இப்ப அவர் வந்திருக்கிறார் என்று பொழுது தமிழ் மக்களும் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளலாம் அந்த தலைவன் என்ன செய்ய முடியும், அவர் என்ன பதிலை சொல்ல முடியும். ஆனால் அவர் கொடுத்த ஸ்பீச்சை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் ஒரு நேர்மையானவன், சொல்லக்கூடிய, தொடர்ந்த ஆட்சியையும் நடத்தவன். அவர் ஆட்சியை விட்டு போனா போதுன்ட்டு சரியான கருத்துக்களை 100% சொல்லிவிட்டு போனால்
அப்புறம் யார் வந்தால போயினா அந்த ஹேண்டில் பண்ண விஷயம் இருக்குல்லோ அதை நான் 100% ஏற்றுக்கொள்வேன். தமிழர்களுடைய வேதனை மறுத்தான் இப்ப வந்து நான் சொல்றேன் அனுரகுமார திசாநாயக்க இன்றைக்கு இருக்கிற நிலைமை வந்து தமிழர்களின் பதட்டமான ஒரு வேதனையான ஒரு நிலைப்பாட்டுலதான் அனுரகுமார திசாநாயக்க லாஸ்ட் 2 வீக்ஸ் இருந்திருப்பார். அப்ப எல்லாரும் வந்து நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் 20 வருஷமா ஆட்சியை செய்து கொண்டு இருந்தோம். எப்படா அனுரகுமார ஒரு சின்ன புள்ள குடும்பம் பார்த்து இருப்பினான். அப்ப நாங்களும் கடுமையான நெருக்கடி கொடுக்க கூடாது பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு. ஏனென்று சொன்னால் நாங்கள் வாக்களித்தோம். ஏன் வாக்களித்தோம்? ஏதாவது ஒரு நன்மை நடந்து விடாத நடக்கிற மட்டும் இல்லை, நம்மட தமிழ் கட்சிகளை மீறி போய் வாக்களித்திருக்கிறோம். அது எப்படி பாக்குறீங்க நீங்கள்? அதாவது வந்து தமிழ் கட்சிகள் மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம், அல்லதே நாங்க நேரடியா அரசாங்கத்தோட கதைக்கிறது இன்னும் பெட்டரா இருக்குமே என்று யோசிச்சிருக்கலாம் தமிழாக. இப்ப அந்த ஒரு உணர்வோட அவன் வாக்கு கொடுத்துட்டு அவ இருக்கேக்க அவற்றை இக்கட்டான சூழ்நிலையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு சார்பா அனுர பேச வேண்டும் என்று நினைத்தால் நாங்களுக்கு எதிரான ஒரு முடிவை கொண்டு வந்து விடுவது. ஆனால் ஜனாதிபதி ராஜபக்சவை வெல்ல வைத்து திருப்பவும் உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொண்டு அந்த விடயத்துக்கு தான் நான் வருகிறேன். அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் ஜனாதிபதி தனது உரையில் வந்து படை சிப்பாய் என்று கூறிவிட்டதாக எதிர்கட்சிகள் கொதிக்கின்றன. குறிப்பாக இதையும் கூற வேண்டும், நேற்று முன்தினம் அதாவது 19ஆம் திகதி இலங்கை அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அரச நிகழ்வு ஒன்றை நடத்தி இருக்கிறது, யுத்த வெற்றியை நினைவு கூறும் விதமாக அல்லது கொண்டாடும் விதமாக. நினைவு கூறும் விதமாகவே சொல்லலாம். காரணம் ஜனாதிபதி அதை அப்படித்தான் அவர் சொல்லியிருந்தார். ஒரு அந்த நினைவகத்தில் இருக்கும் பெயர்களை தங்களது உறவுகள் வந்து அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், தங்களது பிள்ளையது கணவனது பெயர் இருக்குமா என்ற கணத்தை இதயத்தோடு பார்ப்பதை போலத்தான் வடக்கில் உள்ள மக்களும் தங்களது உறவுகளை இழந்துவிட்டு பார்ப்பதாக இருக்கும். ஆகவே ஆனால் இதை அதிகாரத்திற்கு வர வேண்டிய சிலர் இதை அறுவடை செய்ய முயற்சிப்பதாக கூறியிருக்கிறார். இந்த விடயம் நான் இதை தொடர்புபடுத்த விரும்பும் விடயம், மறுதினம் ராஜபக்ச தரப்பினர், ராஜபக்ச குடும்பமே தனியாக ஒரு வெற்றி விழாவை அதே இடத்தில் கொண்டாடி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், பிரம்டன் நிகழ்வு நடந்ததுக்கு பின்னர் மேயர் பேட்ரிக் பிரவுனுக்கு எதிராக முதல் அறிக்கை வந்தது நாமல் ராஜபக்சவிடம். இந்த அரசாங்கம் கடந்த 2 தேசிய தேர்தல்களில் வெற்றி பெற்று இருந்தாலும் கூட கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 30% அதிகமான வாக்குகளை இழந்திருக்கிறது. அதை நாமல் ராஜபக்ச அறுவடை செய்திருக்கிறார். நீங்கள் கூறியதை போல இங்கு நடக்கும் நிகழ்வுகள் மீண்டும் ராஜபக்ச தரப்பினர் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துவதாக தோன்றுகிறது. என்ன நினைக்கிறேன்? இந்த விடயத்தை நான் சொல்ல தொடங்க முதல் இப்படியான வலுவழுத்த முயற்சிகள் எல்லாத்தையும் விட நாங்கள் வந்து நேரடியாக அந்தந்த இனத்தோட நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பம் தர வேண்டும் எனக்கு. ஆனால் இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்களே சொன்னீர்கள் சிப்பாய் என்று சொல்லிவிட்டாரு. சிப்பாய் என்றது பேட் வேர்ட் இல்லை. ஆனால் ஏதாவது பிழை பிடிக்க வேணும் என்றதான் நோக்கம். ஏனென்றா அந்த அளவு கொதிச்சு கொண்டிருக்கிறான். முந்த நாள் முளைச்சவன் வந்துட்டான். நாங்கள் காலம் வச்சிருந்த மக்களை காட்டி கொண்டிருந்தாங்க, அவர்களை ஊட்டி விடுவான பதட்டத்திலே ஏதாவது ஒரு பிள்ளை பிடிக்கணும் என்றுதான் இது. 2வது, ராஜபக்ச அடுத்த நாள் நடத்திய விஷயம் கோயின்சிடென்ட் இல்லை. ராஜபக்ச குடும்பம் அடுத்த ஆட்சி மாறும் வரை ஒவ்வொரு நாளும் போர் வெற்றியை கொண்டாடவும் தயாராத்தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோவின்ஸ்ல போய் கொண்டாடணும் மட்டும் ஆசைப்பட்டு கொண்டு இருப்பினா. ஏனென்றா அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் நீ அரசியலுக்கு வரல விளங்குது உங்களுக்கு. அப்ப அது கோயின்சிடென்டா நடந்தது இல்லை. ஆனா அது எங்கட இலங்கை பிரசிடென்ட் வாயிலிருந்து ஒரு தவறான வார்த்தையும் வரவில்லை என்றதை நீங்க வடிவ அவதானிக்கணும். ஏனென்றா அவர்களால் பிடிக்கக்கூடியது சிப்பா என்ற ஒரு வேர்ட். சிப்பா என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை.
பிரித்தானிய சிப்பாய்கள் ஆ, அது செய்தார்கள். ஆனால் வந்து சிங்கள தரப்பிலிருந்து மாவீரர்களை விடுதலை புலிகள் இயக்கத்தில் உயிர் நீத்தவர்களை எவ்வாறு தமிழ் மக்கள் வந்து உணர்வுபூர்வமாக வீரர்கள் என்று கூறுவார்களோ அதே போல இராணுவ வீரர்கள் என்று கூற வேண்டும் என்பதுதான் அவர்களின் எதிர்பார்ப்பாக இருந்திருக்கிறது. அதுதான் விமர்சனமாக ராணுவ வீரர்கள் இல்லை என்று சொன்னவரா? இல்லை என்று சொன்னவரா? இல்ல, அப்படி சொல்ல ஒரு மனிதன் மேடையில் பேசிக்கொண்டு நிற்கும் பொழுது விடுதலை புலிகள் மாவீரர்கள், ஆனால் இலங்கை சிங்கள ராணுவம் வந்து சிப்பாய் என்றவர் அப்படி கருத்து சொல்லவில்லை தானே. இதுதான் மசாஜி. நான் முதல்லயே சொன்னனே, அந்த கிராமத்து அப்பாவி சிங்கள மக்களை நாங்கள் ரீச் பண்ணும் வரை, அதாவது நேரடியாக எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் வந்து எங்களோடு வாழ்ந்த இனம், எங்களுடைய மெஜாரிட்டி ஸ்ரீலங்கன் இனம், அந்த கிராமத்து அப்பாவி சிங்கள மக்களை நாங்கள் நேரடியாக அவருக்கு விளங்கும் மொழியில் நாங்கள் தொடர்பு கொள்ளும் வரை சிப்பாய் என்று ஒரு வார்த்தையை வச்சே ஆட்சிக்கு வந்துடலாம். அது ஏனென்று சொன்னால், ராஜபக்ச தமிழாக ஒரு பாடசாலையில் வந்து பேசுகிறார், நீங்களும் நாங்களும் தமிழர்களும் முஸ்லிமும் ஒன்றாக வாழ்வோம், நாங்கள் சகோதரர்கள் என்று. ஆனால் கம்பெயினுக்கு கிராமத்துக்கு சிங்கள அப்பாவி சிங்கள மக்களை போய் கம்பெயின்ல சந்திக்கும் பொழுது அவர்களின் காதில் அந்த டேஞ்சரஸ், அதாவது பயங்கரவாதிகளை நான் ஒடுக்குவதற்காக நீங்கள் எனக்கு இந்த மேண்டேட்டை தரணும் என்று கேட்கிறேன். ஏன் இது நடக்குது என்று சொன்னால், மக்களும் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல், மக்கள் விளங்கக்கூடிய மொழிகளில் நாங்கள் தொடர்பு கொள்ளாமல், இந்த உலகம் முழுக்க நாங்கள் எவ்வளவு கேம்பெயின் செய்கிறோம். இந்த ஆங்கிலேய மக்களுக்கு விளங்கப்படுத்திவிட்டோம், ஜெர்மானிய மக்களுக்கு விளங்கிவிட்டோம், ஸ்வீடிஷ் மக்களுக்கு விளங்கிவிட்டோம். இன்றைக்கு மாக்கோணி இவ்வளவு காய்க்கிறார். சிங்கள மொழியில் நாங்கள் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களோட பிரச்சனையை செய்யறதுக்கான வழிவகைகளுக்கு இன்றைக்கு நாங்கள் ரேடியோவும் போட தேவையில்லை, டிவியும் போட தேவையில்லை, செல்போன்லயே செய்துட்டு போற ஒரு விஷயம். ஆனால் இப்படி ஒரு விடயம் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தில் சிங்கள தரப்பிலிருந்து ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்கிறது. அங்கிருந்து நீதி கிடைத்துவிடும் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களது ஒரே ஒரு குறிக்கோள், நான் முதலில் கூறியதை போல மேடைகளில் கேட்கக்கூடியதாக இருந்தது, கடைசி தமிழன் இருக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும், தமிழீழம் நாங்கள் பெற்றே தீர்வோம் என்று. இப்படி இருக்கும்போது சிங்கள மக்களோடு போய் பேசுவது சாத்தியம்? நீங்கள் சொன்னீங்க சிங்கள தரப்பு, அதாவது மக்களை இவ்வளவு நாள் நாங்க காய்ச்ச சிங்கள மக்களா, இவ்வளவு நாள் அரசுகள் அவர்கள் வந்துதான் நடுவில் சிறந்தது அதிகார வர்க்கம். 48ஆம் ஆண்டுல இருந்து எங்களோட தலைவர்கள் எல்லாரும் தமிழில் சொல்லுகிறார்கள், சிங்கள தரப்பு, சிங்கள அரசு, சிங்கள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக இனப்பிரிவினையை காரணம் காட்டியே எலெக்ஷன் வெண்டு வருகிறார்கள். யாரிடம் வெண்டு வருகிறார்கள்? சிங்கள மக்கள் தான். அதை தமிழர்களுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் சொல்லி என்ன பிரயோசனம்? சிங்கள மக்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டும், மக்களே பிரிவினை என்று சொல்லி உங்களோட சொத்து எல்லாம் சுரண்டி உங்களுக்கு பசலையும் பெறாத ஒன்றும் பெறாத நீங்கள் வந்து ஈரப்பிளாக்க சாப்பிட்டு இருக்கிறீங்க. அவர்கள் அங்க பதிரோவும் லேண்ட் ரோவரும் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க சொல்றீங்களா, தமிழ் மக்கள் வந்து சிங்கள மக்களோட நேரடி தொடர்பால ஏற்படுத்தினா இதுக்கு ஒரு தீர்வு காணக்கூடியதாக இருக்கும்ன்றதா உங்களோட கருத்தா இருக்கு? தீர்வு கிடைக்குதோ இல்லையோ, இந்த உலகம் முழுக்க நாங்கள் எத்தனை மொழிகளில் சொல்லிவிட்டோம், ஒன்றாக பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லி பார்த்தால் என்ன? அதாவது சிங்கள மக்களுக்கு நேரடியாக சொல்லக்கூடிய ஊடகம் ஒன்று, தொடர்பாடல் இல்லை என்பது ஒரு குறையாகத்தான் இருக்கிறது. அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த குறையை நீக்குங்கள். வருஷத்துக்கு $10,000 முடியாது நாங்கள் சிங்கள மக்களை தொடர்பு. அதாவது சிங்கள ஊடகம் ஒன்றினூடாக இதை சொல்ல வேண்டும் என்பது அவங்களது கருத்து. என்னத்தை இல்லை, நாங்கள் தமிழர்கள் தமிழ் ஊடகத்தில் வச்சிருக்கிற நாங்கள் சிங்களத்தில் அந்த மொழிபெயர்த்து சொல்ல வேண்டும். அது ஏதாவது ஒரு வகையில் அப்பாவி சிங்கள கிராமத்து மக்களை போய் அடைய வேண்டும். அப்பொழுது இந்த ஆட்சிக்கு வர துடிக்கும் ராஜபக்சக்களின் கருத்துக்கள் குறைஞ்சபட்சம் 10% கேள்வி கேட்பானே இல்லையோ? நிச்சயமாக. நீ சொல்றது முழுக்க உண்மையா? ராஜபக்சரைக்கு வாங்க இப்படி வருது, நீங்க என்ன எல்லாத்தையும் அப்படிப்பட்ட ஒரு குரூரமான தமிழர் என்று கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த ஊடகம் ஒரு 1% தொடங்கினாலே பிரச்சனை தொடங்கிருந்தேன்.
ஆனால் இப்பொழுது அந்த பிரம்டன் நிகழ்வை ராஜபக்ச தரப்புகள் வந்து கையாண்ட விதம், அதை மக்கள் மயப்படுத்துற விதம் வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு பாதையை அமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற ஒரு எண்ணப்பாடு இருக்குது. அதை பார்க்கும்போது 2030 ஆண்டு ராஜபக்ச ஆட்சிக்கு வர்றதுக்கான பாதையை அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்றது மிக தெளிவாக இப்ப புதுசா அவர் ஆட்சிக்கு வரும் பாதை ஒன்றும் அமைக்க இல்லை. அந்த பாதையில கிடக்குற கல்லுகளை அறக்குற நீங்க டெய்லி 2-3 கல்ல வச்சு நீங்க அவரை பெற விடாம அவர் ஜம்பண்டியும் வரலாம். அந்த அளவு பெரிய ஒரு தடயம் அவருக்கு இல்ல. அதுதானே நான் கூட சொன்னேன், 20-25 வருஷமே மக்களை போய் காட்டி கொண்டு வந்தா மக்கள் கலைச்சு ஒருக்கா வாக்களிக்கணும். அதையும் கூட்டு வாக்குகள்ல வந்து கொண்டு இருக்குது. திருப்பி ஏதாவது ஒரு கதையை சொல்லி வந்துருவினா ஏன்னு சொன்னா அந்த மக்கள் அங்க வந்து பியோ பீப்புள் எந்த காற்றும் பொய்சனும் படாத பியோ பீப்புளை தனிய சிங்கள அரசுகளின் கருத்துக்களை மட்டும் காதில் எடுத்து எந்தவித குழப்பமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள். ஆனா அந்த மக்களை போல சொல்ல முடியாது. காரணம் அவர்கள் வந்து பெரும்பான்மையான சிங்கள மக்களுக்கு வந்து அந்த மொழி மட்டும்தான் தெரியும். அதுக்காகத்தான் சொல்றேன், அந்த மொழியில சொல்லுங்க உண்டு. நாங்கள் ஏன் இறுக்கி சத்த போடுறதுன்ற எல்லா மொழிகளிலும் சொல்லலாம் தான். அப்புறம் நீங்க வந்து கேட்க கூடாது இன்னொரு வழியா பின்ன 275 மொழியில சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் இலங்கை என்ற நாட்டுல வாழ்ற தேசியம், அந்த தேசிய மக்கள் அவ்வளவு பேருக்கும் விளங்கணும்னு நாங்க சொல்றோம். எத்தனை லாங்குவேஜ் தேவை? 2 என்னடா மிச்ச முழு பேரும் தமிழ் பேசி சரியோ. மத ரீதியா எத்தனை மதமும் இருக்கலாம், மத பிரச்சனையே இல்லை இலங்கையில. மொழிதான் பிரச்சனை. மொழி பிரச்சனை என்ற என்னத்தம் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அவனுக்கு விளங்காத மொழியை நாங்க பேசுவதால் நடுவில் நிற்பவர் போய் அவன் உன்னை வாளோடு விட்டவர்தான் விளங்கவில்லை அவன் சொல்றேன் போய் சொல்லுங்க. ஆனால் இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது. இப்ப அந்த மொழி பிரச்சனை என்று கூறும்போது சில பேர் சொல்லுவாங்க, இப்ப யாழ்ப்பாணத்துல போயிட்டு நீங்க சிங்களத்தை படிக்கணுமா என்று சொன்னால் சொல்லுவாங்க, சிங்களத்தை படிச்சுட்டு அப்ப முழுக்க நீங்க சொல்றதை நாங்க கேட்டுக்கொண்டு இருக்கணுமான்ற ஒரு மனநிலையில் ஒரு சில பேர் கருத்துக்களை வெளியிடுவது உண்டு. இந்த மொழி ஆதிக்கம் கூடிவிடுமா என்ற ஒரு மனக்குறை இருக்கிறது. அதாவது வடக்கு கிழக்கு மக்களுக்கு சிங்கள மொழியை கற்பித்து விட்டு நாங்க சொல்றதை மட்டும் நீங்க கேளுங்க அப்படி என்ற ஒரு எண்ணப்பாட்டில் தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். இந்த நீங்கள் சொன்ன அந்த தொடர்பாடல் குறை சிங்கள மக்களுக்கு, சாதாரண சிங்கள மக்களுக்கு புரிகிறது. அவர்கள் இந்த யுத்த வெற்றிக்கு பின்னர், அவர்களது சிங்கள அரசாங்கத்தின் யுத்த வெற்றிக்கு பின்னர் ஏராளமான சிங்கள மக்கள் வந்து வடக்கிற்கு படையெடுத்த போது அவர்கள் ஒரு குறையாக சொன்னது, அவர்களோடு எங்களுக்கு தொடர்பாடல் ஒரு பிரச்சனை இருக்கிறது. தொடர்பாடும் பிரச்சனை இருக்கிறது. அதுதானே நான் சொல்றேன், தொடர்பு தேவை. அதுக்காக 3 மில்லியன் தமிழரும் இங்கிலீஷ் தமிழ் படிக்க தேவை, சிங்களம் படிக்க தேவையில்லை. 18 மில்லியன் சிங்களவர்கள் தமிழும் படிக்க தேவையில்லை. ஒரு சிங்களம் தெரிஞ்ச 2-3 பேர் காணும். ஒட்டுமொத்த 18 மில்லியன் சிங்களவற்ற காதிலும் எங்களை பிரச்சனை போய் விழுகிற. ஆனால் இப்பொழுது இந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் 2 விடயத்தை கையாள்வதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று, இன அழிப்புக்கான ஒரு நீதி வேண்டும் என்பது. இன்னொன்று, போர்க்குற்ற விசாரணைகள் வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2க்கும் தயாரில்லாத எந்த ஒரு முயற்சியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஏற்கனவே சொன்னது போல அந்த நல்லிணக்க செயற்பாடுகளுக்கு கூட நாங்கள் தயாரில்லை என்று திட்டவட்டமாக மறுத்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு விடயம் இருக்கும் போது நீங்கள் சொல்லும் அந்த முயற்சியை முன்னெடுக்கும் போது ஒரு முரண்பாடு வந்து விடாது. இன்னும் ஒருவருக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனையை சொல்றதுக்கு நல்லிணக்க ஏற்பாட்டுக்கும் இனப்படுகொலைக்கும் போர்க்குற்றம் என்ற விடயத்துக்கும் எந்தவித கண்டிஷனும் இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த 3 பிரச்சனையும் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அந்த கேட்காத மக்களுக்கு சொல்லுங்க, கேள்விப்படாத மக்களுக்கு சொல்லுவோம்.
அதால பிரச்சனை முடியும்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்டா, இன்றைக்கு இவ்வளவோ செய்யலாம் எல்லாரும், அதுக்கு நான் நன்றியா இருக்கணும். நாங்கள் அந்த அளவுக்கு எத்தனையோ பேர் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கோம் உலகம் முழுக்க. ஆனால் இது தவற விட்டிருக்கிறோம் இது என்றதை நான் சுட்டி காட்டுறேன். இது ஒரு பெரிய வேலை இல்லை இது செய்யறது. இதை செய்தால் தான் இதைத்தான் முதல் செய்திருக்கணும் நான் சொல்ல இல்லை. இதை செய்தால் தான் நாங்கள் எங்களோட பிரச்சனையை UN கொண்டு போகலாம்னு சொல்ல வருது. ஆனால் எங்களுக்கு அங்கேயும் ஒரு தவறு, அதாவது நாங்கள் தவற விட்ட விஷயங்களை விழுந்த எடுத்து பொக்கத்துல வைங்கொண்டு சொல்றோம். இன்னும் ஒன்று, எங்களுக்கான அதாவது தமிழ் மக்கள் வரவே கூடாது என்று எதிர்பார்க்கும் ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்து விடுவதை தடுப்பதற்கும் இது உதவியாக இருக்கும். குறிப்பாக ராஜபக்ச குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதை செய்ய தவறும் பட்சத்தில் மீண்டும் சிங்கள மக்கள் ராஜபக்ச தரப்பை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தான் நான் அழுத்தமாக சொல்றேன். திருப்பியும் அந்த போராடி அறகளை வச்சு அதுக்கு 18 மாசம் நின்று நடுவர் வந்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி எல்லாம் போராட வேண்டிய ஏன் வருது என்று சொன்ன, அதாவது விளக்கம் இல்லாத மக்கள் சொன்ன வேறு கருத்துல முடிஞ்சிடும். அப்பாவி சிங்கள கிராமத்து மக்களுக்கு வந்து ஒரு பக்க சார்பான செய்தி போய் சேர்க்கிறது. நீங்க சொன்ன மாதிரி இடைக்கிட கொஞ்சம் சிங்கள மக்களுக்கு மெசேஜ் போகுத கோவிக்கிறேன் கதைக்கணும் தான். ஆனால் மனிதன் இனம் வந்து 80% மக்கள் அந்த மாஸ் வந்து வாக்கு என்ற நீரோட்டத்திலே எதிர்நீச்சல் அடிச்சு கொண்டிருக்கும் போது அந்த வேதனைகள் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் 3-4 நாளில் மறந்து விடுவார்கள். அவர்கள் கெட்டவர்கள் இல்லை. அதுக்காகத்தான் திரும்ப அழுத்தி அவர்களது ராஜபக்ச போய் ஒவ்வொரு நாளும் சொல்றாரு எல்லா காதுல திருப்பியும் புலி வரும் உண்டு. அதே மாதிரி நாங்கள் புலிகள் இல்லை, நாங்கள் போராட்டம் செய்ய இல்லை, நாங்கள் வந்து நாங்களும் நீங்களும் சேர்ந்திருக்கணும் மட்டும் நாங்களும் சொல்லுவோம். மக்கள் என்ன யூனிவர்சிட்டி, ஆனா நீங்க இப்போ சேர்ந்திருக்கணும் சொல்லும் போது, ஆனா வெளியில இருந்து ஒரு சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர வேண்டும் என்பதுதான் உங்களது வாதமாக இல்லை. எந்த ஒரு செகண்ட் தாங்க நான் சொல்றேன். நான் அது இதுதான் நான் சொன்னேன். சிப்பா என்று தவறுதலா பிரசிடென்ட் சொன்ன கதையிலிருந்து தொடங்கி மாதிரி இருக்கப்படா சரியோ. ஆனால் நான் சொல்றேன் என்னன்னு சொன்னால், சிங்கள மக்களிடம் நாங்க திருப்பி ராஜபக்ச சொல்லி வெண்டு பாரார். இடைக்கிடையில ராஜபக்ச கெட்டவன் என்று சொல்லி தூக்கி முறையினேன். நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன். சிங்கள மக்கள்கிட்ட போய் தமிழ்ல கேட்க முடியுமா? அதான் அந்த கேள்விதான் நீ வருவீரண்டு எனக்கு தெரியும். நான் ஒன்று கேட்கணும். அந்த சிங்கள இனம் நல்லா புரிந்து எங்களை இணைத்து நாங்கள் வந்து கதைச்சு கொண்டே போய் ஒரு கட்டத்துல வந்து நாங்கள் எல்லா சுதந்திர காத்தியமா அமைக்கிறோம், உங்களுக்கு அரசு இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இது இருக்குது, அது எங்க நாட்டுக்குள்ள நாடு புரிஞ்சிருந்தா என்ன, அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? அவர்கள் தமிழர்கள் இப்ப எங்களோட பாரம்பரியம் மாதிரி அவர்கள் தங்களோட பாரம்பரியத்தை எடுக்கட்டும் நினைக்கலாம். ஏன் நினைக்கல? நீங்களே சொன்னீங்கள், ஒரு சில சிங்கள மக்கள் கருத்துல அவர்கள் சுதந்திரமா வாழணும் என்ற உணர்வு இருக்குண்டு. நான் என்ன சொல்றேன்டா, அந்த ஒரு சில சிங்கள மக்கள் இந்த ஓட்டை வச்சு வந்து நீங்கள் நாட்டை தமிழர்களுக்கு தீர்வு செய்யலாம். மெஜாரிட்டி இந்த ஓட்டை வச்சு தான் செய்யலாம். அப்ப மெஜாரிட்டி பீப்புளுக்கு அந்த உணர்வை வேற பண்ணுவோம். மக்கள் தான் அரசனா வந்தது. பேர் ஒட்டுமொத்த மக்களும் சரி அவங்க பிரிஞ்சு வாழட்டும், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்கள பிரிவாங்க பார்ப்பாங்க, அவங்களோட நாங்க வேண்டி சாப்பிடுவோம், உங்களோட அவங்க வேண்டி சாப்பிடுவோம் சிந்திக்கலாம். சிந்தனை தானே சிந்தைக்கு இவ்வளவு தூரம் வந்தது. யோசிச்சு பேரும் உலகம் உருண்டை என்று சொன்னவனை துரத்தி மூட பண்ண வழிக்கிட்டவங்க தெரியும் தானே. துரத்தி மூட பண்ண வழிக்கிட்டது யார்? ரிலிஜன். ஏனண்டா அப்ப ரிலிஜன் அவங்க விளையாண்டு இருந்தேன். சாரி டு டெல் யூ, பட் உண்மைதான். சரியோ, அந்த உலகம் உருண்டை என்று சொன்னதை துரத்தி கொல்ல வலிக்கிட்ட அதே இனம்தான் இன்றைக்கு என்னையும் முறுக்க இந்த உலகத்துல சந்திரனை கூட்டி கொண்டாங்க ஓடிடுவாங்க. இப்ப இலான் மஸ்க் இந்த பிளைட்ல போயிட்டு வரணும்னு நினைக்கிறோம் இல்லோ, காலம் பதில் சொல்லித்தானே இருக்கு. அப்ப பென வளர்த்து கல்லு குடிக்கல, எங்களுக்கு உடனே கல்லு வேணும்னு கேட்கக்கூடாது. சரியோ, அதையும் செய்து பார்ப்போம். நாங்கள் இப்ப போராட்டம் முடிஞ்சு 16 வருஷம் வேறு ஒரு விதமான ஒரு முயற்சி எடுக்கிறோம். அந்த முயற்சியை நான் கையொப்பி நானும் சேர்ந்து உணர்ந்துதான் எடுக்கிறோம். ஆனா இது வந்து விட்டு போன பாதையா இருக்குது. பக்கத்து வீட்டுல பிரச்சனையை வச்சோம் நாங்கள் அதே டைம் ஒருக்கா கேட்டு பார்க்கல. உரிய தரப்பு கிட்ட கேட்டு பார்ப்போம், உரிய தரப்போட பேசி பார்ப்போம்.
தமிழ்ல எடுக்கிறேன்டா வேற எங்க போய் நாளைக்கு நீங்க நாங்கள் வந்து இந்த உலகத்துக்கு சொல்லி உலகம் கடைசியா எங்களை தட்டி கழிக்கணும்ன்றக்காக கடைசியில வந்து ஒரு கதையை சொல்லி நீங்க அவள்கிட்ட போய் வாக்கெடுத்து அடிக்கணும். அவளோட கதை சரிங்களா, அவைக்கு மெசேஜ் போனதாண்டு கேப்பிருந்தேன். ஏனென்றா இவை அடுத்த தட்டுங்களுக்கு தான் யூஎன் சர்வதேச ரீதியாக தத்தமது அரசியல் லாபங்களுக்காக இயங்குவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த காலங்களில். நிச்சயமாக தெளிவாக புரிகிறது. அப்ப நாங்கள் 100% பெர்ஃபெக்டா போனாலே பிள்ளை பிடிப்பினேன் சிப்பா என்று சொல்லிவிட்டார். சரியோ, அப்ப நாங்கள் ஒரு பெரிய ஒரு இனத்துக்கு நாங்கள் அந்த மெசேஜை அனுப்புறதால எங்களுக்கு அது நல்ல விஷயம் மட்டும்தான். நான் நிச்சயமாக தமிழ் போஸ்ட்மேன் இந்த தளத்தினூடாக இன்றைய கலந்துரையாடல் சில விடயங்களை வெளிக்கொண்டு வர உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அது கேதி அண்ணா கூறியதை போல பல விடயங்கள் விடுபட்டு இருக்கின்றது. ஒரு இடைவெளி வந்து இருக்கிறது. சிங்கள மக்களோடு தமிழ் மக்கள் பேசுவதற்கான வாய்ப்பு தொடர்பாடல் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. 1. 2, தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு தரப்பு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றி விடுவதற்கான முனைப்புகளில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது நடக்கக்கூடாது என்றால் தமிழ் மக்களின் நியாயங்களை, அவர்களுக்கு நடந்த விடயங்களை சிங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஊடகம் அல்லது அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இது 2வது விடயம். 3வது விடயம், நாங்கள் செய்யும் விடயங்களை, அதாவது 2 தரப்புகளும் சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, இடையில் இந்த கம்யூனிகேட் பண்ற ஊடகங்களாக இருக்கட்டும் சரி, அந்த கருத்துக்களை மக்கள் மயப்படுத்துபவர்களாக இருக்கட்டும் சரி, அவர்களுக்கு சார்பான கருத்துக்களை தெரிவிக்கும் போது அது தெளிவுபடுத்தப்பட்டு அடுத்த தரப்புக்கு போய்விடும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கேதி அண்ணா கூற வந்த விடயம், இந்த இடைவெளியை நிரப்புவது எங்களுக்கு பல ஆரோக்கியமான விடயங்களை கொண்டு சேர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையாக அந்த இடைவெளியை உணரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஊடகவியலாளனாக சிங்கள ஊடகங்களோடு அல்லது அந்த சிங்கள மொழியில் வெளிவரும் செய்திகளை பார்த்தாலும் கூட அந்த வடக்கு கிழக்கில் நடைபெறும் சில விடயங்களை சிங்கள ஊடகங்களில் தெளிவுபடுத்தப்பட்ட செய்திகளாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது அந்த ஊடகங்களை பிழை சொல்லி எங்களால் தட்டி கணித்து விட்டு போக முடியாது. காரணம், அந்த இடைவெளியை இப்பொழுது உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே காலத்தின் தேவையாக விடுபட்ட ஒரு முயற்சியாக இந்த விடயம் இருக்கிறது. ஆகவே இது குறித்த உங்களது கருத்துக்கள் இருந்தால் பதிவு செய்யுங்கள். கடந்த வீடியோவுக்கான ஆதரவு மிகப்பெரிய அளவில் அதிகரித்து இருந்தது. எங்களுக்கு தெரியும், முள்ளிவாய்க்காலில் இறுதி நேரத்தில் பணியாற்றிய மருத்துவர் வரதராஜா அவர்களோடு ஒரு செபியை நடத்தி இருந்தோம். அதற்கான உங்களது கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களது ஆதரவுக்கு நன்றி. அதே போல இந்த வீடியோ குறித்தும் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். அண்ணா, இறுதியாக இந்த முயற்சியை முன்னெடுக்கும் போது யார் முன்னெடுப்பது, பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற ஒரு விடயம் வரலாம். யாருதான் மணி கட்டுறது? நிச்சயமா முன்னெடுப்பார்கள். யாரும் நீங்களும் செய்யலாம். இப்ப நீங்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் செய்கிறோம். இன்றைக்கு இங்க வந்து நாங்கள் நடந்த இந்த மொழிவாக்கல்ல நடந்த இவ்வளவு துன்பங்களையும் அங்க போய் பேர் அழுதது விளக்கு வச்சது எல்லாத்தையும் நாங்கள் பாட்காஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சிங்கள மொழி, எனக்கு சிங்களம் தெரியாது, நீங்கள் சிங்களம் பேசுவீங்க. நிச்சயமாக அங்க என்ன நடந்தது நீங்க செய்திருக்கலாம். மணியை ஆரோ கட்டுறேன்னு பார்க்க கூடாது. நாங்க எங்களால கட்ட முடியுமான்னு பார்க்கலாம். ஒரு நல்ல முயற்சிக்கான விதையை போட்டு இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. இறுதியாக இந்த முயற்சியை முன்னெடுக்கும் ஏராளமானோர் ஊடகங்களை நடத்துகிறார்கள். கனடாவில் கூட ஏராளமான தமிழ் ஊடகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த முயற்சி எல்லோரும் செய்யலாம். எல்லோரும் செய்யலாம். மொழி மாற்றம் அவ்வளவுதான். புரிம்பா ஒன்றும் செய்ய தேவையில்லை. என்ன நாங்கள் இங்கே கதைக்கிறோமோ டிரான்ஸ்லேட் ஓ இன்டர்பிரேட் டு சிங்கிள். அது இன்டர்நெட் வழியாக இந்த நீங்க சொன்ன மாதிரி யூடியூப்போ whatever, எனக்கு டெக்னாலஜி கணக்கு கூட தெரியாது. இது கட்டாயம் கிராமத்தை அடையும். அங்க ஒரு பகுதியுடைய நம் பனையில இருக்கிறவரும் போனோட வந்து என்று நக்கல் மட்டும் அடிக்கிறாங்க. பனையில போனோட பனையில இருக்கிறவர் போன் எடுக்கக்கூடாது. நாங்களும் இங்க டிஸ்போசிங் அடிச்சோன்னு போன் எடுக்கிறோம். தண்ணியில எத்தனை போன என்ன போன் டிஸ்போசிங் செய்தவங்க. அப்ப அங்க வந்து அவர்கள் கையில ரிசீவரை வச்சுக்கொண்டு காத்து கொண்டு வைக்கிறான். நாங்க மெசேஜை அமர்த்தி விட்டா சரி.
சரியான செய்தியை சரியான விதத்தில் உரிய தரப்புகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதைத்தான் இந்த கலந்துரையாடல் கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். ஆகவே முன்னதாக கூறியதைப் போல கடந்த வீடியோவுக்கு போன்று இந்த வீடியோவுக்கும் உங்களது ஆதரவை எதிர்பார்க்கிறோம். உங்களது கருத்துக்களை மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், இருந்தால் பதிவிடுங்கள். அல்லது இந்த முயற்சியை எவ்வாறு முன்னெடுப்பது என்றோ ஒரு கருத்தியலை ஏற்படுத்துங்கள். இதை நாளைக்கே செய்யணுமன்றது இல்லை, இது குறித்து பேசுங்கள். இதில் நன்மை இருக்கலாம், தீமை இருக்கலாம், இதில் வர பேக்ஃபயர் ஆகக்கூடிய விடயங்கள் இருக்கக்கூடும். கருத்துக்களை நிச்சயமாக கலந்துரையாடுங்கள், இந்த கருத்தியலை ஏற்படுத்துங்கள். அதற்கான முயற்சி எப்பொழுதாவது வந்தால் அந்த இடைவெளியும் நிரப்பப்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நன்றி கேதி அண்ணா, இவ்வளவு நேரம் இந்த விடயங்களை கொண்டு வந்து சேர்த்ததற்கு. முயற்சி இருந்தால் நியாயம் நிச்சயம், தர்மம் தலைகாக்கும். நன்றி. எங்கள் முயற்சி திருமணையாகட்டும். அதே போல் நாங்கள் கடந்த வீடியோக்களில் அரசியலை மட்டும் பேசியிருந்தோம், உலக நடப்புகளை பேசியிருந்தோம். இனி வரும் வீடியோ பதிவுகளில் நாங்கள் சில பொருளாதார விடயங்களையும் பேசுவதற்காக காத்திருக்கிறோம். ஆகவே இணைந்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். காரணம், இந்த கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் நடந்த விடயங்கள் எல்லோரையும் ஒரு பொருளாதார ரீதியாக மிகப்பாரிய அளவில், நாடுகளாக இருக்கட்டும் சரி, தனி மனிதர்களாக இருக்கட்டும் சரி, மிகப்பாரிய அளவில் பாதித்து இருக்கிறது. ஆகவே எனக்கு தெரியும் கேதி அண்ணா அந்த பொருளாதார விடயங்களை மிக நுட்பமாக ஆழமாக அலசி ஆராயக்கூடியவர். அவரிடமிருந்து அந்த தகவல்களையும் கொண்டு வரும் நம்பிக்கையோடு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.